crack that. In and out of dolo when the new mats. To the boys were on him when he crashed that. Till they came back, man, I don't act like. Heads off, yeah, all of that one pack. I could be anywhere feeling alright. Till the game on the head is so mad at. I'm like, then he didn't crack that. In and out of dolo when the new mass. To the boys were on him when he crashed that. Till they came back, man, I don't act like. Heads off, yeah, all of that one pack. Hello everyone, hope you are all doing good. Welcome back to Chef Habib YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில ரொம்பவே ஃபேமஸான வேல் மஹால். சோ அங்க தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன மெனு அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம மகாராஜா மண்டபம், அதாவது காங்கேயமில் லொக்கேட் ஆகிருக்கிற அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறிப்பலா பிரியாணி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு வேல் மஹாலில் வந்துட்டு ஒரு 4000 பேருக்கு கறிப்பலா பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாமே அல்டிமேட்டாக வரணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. Left. வேல் மஹாலுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் நாளைக்கு நைட்டு. இன்றைக்கி எந்த வெஹிக்கல்ஸுமே இல்லை, பட் நாளைக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுப்பு செட்டிங் போடுறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் டே பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. அண்ட் ரைஸ் ஆஃப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ். சேம் டே நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட டீமை எங்கேயே விட்டுட்டு நான் இன்னொரு டீமை போய் பார்க்கணும். ஸோ வேல் மஹாலுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம திரும்ப நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட். ஹலோ, குட் மார்னிங் ஆல். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் ஒர்க் செட்டிங்லாம் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி தான் வந்து மெயின் ப்ரிப்ரேஷன். 130 கிலோ கறிப்பலா பிரியாணி
கறிப்பலா ஃபுல்லஸ்ட்டாக நம்ம வந்து க்யூப்ஸில் கட் பண்ணியிருக்கோம். பிளான்ச் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பிரியாணி மசாலாவில் ஆட் பண்ணுவோம். தண்ணியெல்லாம் ஸ்டெயின் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே நம்மளால் கன் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு செட்டிங் போடுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் விறகடுப்பில் பிரியாணி பண்ணுறப்போ இந்த மாதிரி கல்லில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா மேலே மண் போட்டு அதுக்கு மேலே விறகு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த கல் வந்து வெடிக்காமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இந்த அடுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும், முக்கோண ஷேப்பில். ஏன் அப்படின்னா வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா தாங்கும். அண்ட் அடுப்புலேருந்து நம்ம சட்டியை கீழே இறக்கிறதும் ஈஸியாக இறக்கிக்கலாம். எந்தெந்த அடுப்பு எங்கே வரணுங்கிற ப்ராப்பர் பிளானிங் நம்மளோட டீமுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு விறகெல்லாம் எடுத்து நம்ம அடுப்புக்கு கீழே வச்சு ஃபுல்லாக லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக விருப்பத்தோடு பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு லேசாக்கப்படும். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக சுலபமாக முடியும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற விறகு முடிஞ்ச அளவு காஞ்ச விறகாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கங்கு நிறைய கிடைக்கும், புகை அதிகமாக வராது. அண்ட் சவுக்குக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லா கங்கு நிற்கும், ஹீட் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். நமக்கு வந்து ஓட்டப்பட்ட எத்தனை வேணும்? 2 ரெண்டெல்லாம் மொத்தம் 6 எண்ணம் வேணும். கறிப்பலா வந்து நம்ம வந்து ஒரு பிளான்ச் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பொள்ளாச்சி வேல் மஹாலில் தான் இருக்கும். இன்றைக்கி 130 கிலோ கறிப்பலா பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு செட்டிங்லாம் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம். 4 சட்டியில் வந்து செய்ய போகிறோம். 4 சட்டிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், டொமேட்டோ எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்துட்டு பிரித்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹியூஜ் குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ முக்கியமாக வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா சட்டியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். வந்து கீழே வைங்க, ஏற்றாதீங்க, கீழே வைங்க. வைங்க. ப்ராப்பராக வந்து நம்ம அடுப்பு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள். ஒரு அடுப்புக்கு ஒரு பாத்திரம். ஸோ 4 அடுப்பு நம்ம போட போகிறோம். அதுக்கு உண்டான 4 பாத்திரம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மசாலா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி 4 பாத்திரத்துக்கும் டிவைட் பண்ணி நம்ம போட போகிறோம். அல்லாமண்ணா வெங்காயம் கொடுங்க. கொடுங்க, என்னென்னு கொடுங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நம்மளோட ரெசிபி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம வந்து எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுறதுனால எவ்வளோ நம்ம குக் பண்ணாலும் ஒரே டேஸ்ட் வரும். போட்டுருங்க. கரெக்டாக அளந்துக்கோங்க.
இப்போ நீங்கள் 1000 கிலோ பண்ணாலும் சரி 2000 கிலோ பண்ணாலும் சரி ப்ராப்பராக மெஷர் பண்ணி நம்ம போடுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி வரும். கீழே ஒழுக்கம் போடுவோம். 5 கிலோ தானே தூக்கிட்டீங்களா? தூக்கணும் தானே போடுவோம். முடிஞ்சா நான் எல்லாம் அளந்து தூக்கணும். 5 கிலோ தான் இருக்கணும். போட்டு விடுங்க. வெரி குட். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆனியனை வந்து தின் ஸ்லைஸாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம வந்து ஆனியன் எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம கீ அண்ட் ஆயில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஆனால் ரொம்ப உடைக்காது அப்படியே வை. ஃபஸ்ட்டு கிராம்பு கொடு. கிராம்பு. ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வந்து கிராம்பு போடுறோம் நம்ம. ஏலக்காய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் காடமம். இது பார்த்தீங்கன்னா சிலோன் பட்டை, ரோல்டு சினமன் இது. ஸோ பாஸ்மதி பிரியாணிக்கு இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3மே நம்ம போட்டுட்டோம். எல்லாம் ஆயில் ஊத்து. பொறுமை கீழே வச்சுருக்கோம். ஆ ஓகே. ஒன்று அப்படி இந்த சட்டிக்கு வாங்க. பொறுமை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கீ தான் இப்போ நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம். போதும் 2. எவ்வளோ இருக்குது? புரியுண்ணா மைனஸ் பண்ணிட்டீங்களா? இஞ்சி பூண்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம். இஞ்சி இதுலேயே இன்னும் 2 கிலோ போட்டுரும். இஞ்சி ரேட்னா ஃபர்ஸ்ட் நான் தான் ஊற்றி முடிச்சிருக்கிறேன். ஊற்றுனா ஃபருக்கு நான் ஊற்றி விடு. தக்காளி இதில் ஃபுல்லாக லோட் பண்ணுங்க. லோட் பண்ணி இதில் எடுத்து போடுங்க.
இல்லை அதில் எடுத்து போட்டாலும் சரி. இதில் போடுங்க, இதில் போடுங்க, டேரெக்டாக இதுலேயே போடுங்க. மைனஸ் பண்ணி வச்சுல 8 கிலோ போடுங்க. எடுத்து போட்டுங்க. 8 கிலோ போடுங்க. போதும். போதும் 8 வச்சுருங்க. பச்சை மிளகா கொடுங்க. பச்சை மிளகா கழுவுன்னு இது மாற்றி வச்சுருங்க. கழுவியாச்சா அது? கழுவுன்னு மாற்றி வைங்க. கழுவுனதா அது? எப்படி சொல்கிறீங்க? இல்லை இது கழுவாது. மாற்றி அதில் எடுத்து வச்சுங்கண்ணா. அண்ணா தயிர் ஓப்பன் பண்ணுங்க. தயிர் அங்கே இருக்கு, ஓப்பன் பண்ணுங்க. போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அலசி அதை மாற்றி வைங்க. அதே ஒரு அலசி மாற்றி வைங்க. 6 லிட்டர் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுங்க. அது வால்ஸ்டர் ஃபுல்லாக ஊற்றுங்க. ஃபுல்லாக விடுங்க. ஊற்றுங்க. ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுங்க. வரும். இன்னும் 1 லிட்டரு போடுங்க. போதும். ஒன்று என்னடா வெயிட் மிஷின் பார்த்து எல்லோரும் மெஷர் பண்ணி போடுறோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. குவான்டிட்டி ஒவ்வொன்றுமே வந்துட்டு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டால் தான் அதனுடைய அவுட்புட் வந்துட்டு எல்லா சட்டிலையுமே ஒரே மாதிரி வரும். ஸோ அதனால தான் ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி நம்ம போடுறோம். மைனஸ் பண்ணுங்க. ஓகே, எடுத்துக்கலாம். அப்டேட் ஆகுதுல்ல? லைவ் இல்லைண்ணா, இது சேனலில் வீடியோவாக போடுவேன். ஆமாம், இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக். இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு குப்புன்னு எரியுது. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். அலப்பண்ணா காஃபி ரெட் அலப்பண்ணா தொடச்சுக்குங்க அடியில். நல்லா பிடிக்கட்டும். இல்லை ஒரு 5 நிமிஷம். நிறைய பேர் பிரியாணி சமைக்கிறப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிறதே கிடையாது. மினிமம் வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா வதங்கணும். ஹியூஜ் குவான்டிட்டி பண்ணுறப்போ கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆயிரும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. வீட்டில் அளவாக செய்கிறப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு வதங்கிடும். அந்த கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமேட்டே நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும்.
சமைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 8 சட்டியை அடுக்கி வச்சுட்டு இப்போ நாங்கள் நடுவில் உட்காந்துட்ருக்குறோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 சட்டி வச்சுருக்குறோம். 4 வந்து அடுப்பில் வந்துட்டு பிரியாணி, 4 வந்துட்டு சுடு தண்ணி. சூப்பராக 130 கிலோ பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளார பார்த்து 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 கீழே வச்சு எடுத்து போடுங்க. அதில் வைக்காதீங்க, அதில் வைக்காதீங்க. பொறுமையா பொறுமையா பொறுமையா. Opa!
பார்த்தீங்கன்னா 2 சட்டி நம்ம தம் போட்டுட்டோம். இப்போ 3வது சட்டி வந்து தம் போட போகிறோம். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டான வாட்டரில் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுப்போம். பாயில் பண்ணி எடுக்கிறப்போ அதனுடைய பக்குவம் வந்துட்டு கரெக்டான இதில் இருக்கணும். அரிசி வந்து நம்ம போட்டதுலேருந்து ஒரு 30% பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம நல்லா தனியை வந்துட்டு ஸ்டெயின் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலாவில் போட்டு தம் போட வேண்டியது தான். பிரியாணி தம் ஓப்பன் பண்ணுற வீடியோ நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.